So today's lecture is about gravitational potential. Okay. So last lecture வந்து பாத்தீங்கன்னா it is nothing but gravitational potential energy. Work done in bringing the mass to particular alignment. அந்த அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அந்த எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு சிஸ்டம் ரெண்டு மாஸ் சேர்ந்து ஒரு சிஸ்டம் ஆக்ட் ஆகுது அந்த சிஸ்டமோடைய எனர்ஜியாக இருக்கும் அப்படின்றதான் பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மாசு கேபிட்டல் எம். இப்போ இந்த இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்மால் எம் இருக்கிறதா அசியூம் பண்ணுங்க. ஸோ இன்ஃபைனைட் ஸ்மால் எம் இட் இஸ் அட் இன்ஃபைனிட்டி. ஓகே, இந்த இன்ஃபைனைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒர்க் நீங்கள் டூயிங் சம் எக்ஸ்டர்னல் ஒர்க்கு இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. நேம் த பாயிண்ட் as P. ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் விச் இஸ் அட் a distance of small r or some distance, okay, from the capital mass. Okay, ஸோ நீங்கள் நேற்று என்ன டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா that potential energy of the system is said to be negative g times of capital M small m divided by distance between them is said to be simply r. இது வந்து potential of the energy of the system. இப்போ பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி ஒர்க் டன் தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க். சிம்பிளி கேன் நேம் இட் அஸ் EXT. சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் வி ஹவ் டிட். ஸோ டு பிரிங் தட் மாஸ், எந்த மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம். ஸோ ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த மாஸ். ஓகே, திஸ் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு தட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் சப்ஸ்டியூட் தட் இட் இஸ் நெகட்டிவ் G capital M small m divided by R divided by small. So it is getting cancelled. Okay, so therefore V will be negative G M divided by R. So this is your potential of the particular mass. Okay, so potential energy அப்படின்றது அந்த அலைன்மெண்ட். பொட்டன்ஷியல் அப்படின்னு பேசும்போது ஒரு பர்டிகுலர் மாஸோடைய ரெஸ்பெக்டிவ் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அப்படின்றது அந்த எவ்வளோ ஒர்க் அந்த மாசம் கொண்டு வரது நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க பர் யூனிட் மாஸ். அது தட் இஸ் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் இஸ் சைட் டு பி பொட்டன்ஷியல் அப்படின்னு சிம்பிளாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இம்பார்ட்டண்டான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு, லாஜிக்கல் கனெக்ட். அதை நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். தட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் I வெக்டர் அண்டு B. கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் நமக்கு வந்து கனெக்ட். இந்த கனெக்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ஃபீல்டு? கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன? Area of gravity, the space around the particular mass where the force is experienced by some other mass. ஓகே, அந்த இம்பாக்டை தான் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்படின்னு. பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னது? டூயிங் சம் ஒர்க் டு பிரிங் தட் மாஸ் டு பர்டிகுலர் பொசிஷன். அந்த ஒர்க் டன்னுக்கு வந்து நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கனெக்டர். எப்படி இந்த கனெக்டை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர் இஸ் அ மாஸு. இந்த மாஸ் சுற்றி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்ட் ரீஜன் will be there. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த ஸ்மால் எம் இருக்கிறதா அசியூம் பண்ணுங்க. Since it is an attractive force, so force வந்து இந்த direction act ஆகுது. assume பண்ணிக்கலாம். Force is acting towards this direction. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா you are doing some work. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, R அப்படின்னு எடுத்துங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் நகர்த்துறீங்க. தட் இஸ் சம் dr டிஸ்டன்ஸ்க்கு நகர்த்துறீங்க. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்பிளேஸ் பண்ணுறது தான் என்னதுனாக்கா we are doing some work. Work done in moving this mass. And the field region you move பண்றீங்கன்னா that work done per unit mass is said to be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா potential. So in that field we have did some work in moving that mass. அப்போ what is the connect between them? இது வந்து நம்ம calculate பண்ணணும். So since நமக்கு தெரியும் force of the system, அதாவது இந்த mass force experienced by the mass is said to be mass times of water அப்படின்னு பார்த்தீங்கன்னா acceleration. F is equal to F. நம்ம according to the concept நம்ம அன்னைக்கு லாஜிக்கலாக ஒன்று டிரைவ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆக்சலரேஷனும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியும் ஐயும் ஒரே ஃபேக்டர் தான் டிஃபைன் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் எம் டைம்ஸ் ஆஃப் ஐ வெக்டர். வி ஜஸ்ட் நேம் திஸ் ஈக்குவேஷன் as 1. ஓகே, ஐ அப்படின்றது வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ சின்ஸ் வி ஹவ் டிட் சம் ஒர்க், கரெக்டா? தட் இஸ் DW ஒர்க். ஏன்னா சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்ணியிருக்கனால வி ஹவ் did some small work. That work is nothing but force times of
displacement. Okay, force times of displacement. அதே போல் இன்னொரு கேஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம பண்ணுற ஒர்க் அப்படின்றது வந்து நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ தட் ஒர்க்கு dW is said to be negative of potential energy of the system. Okay, so this is nothing but in case of conservative field. ஞாபகம் வச்சுங்க, conservative field. Okay, so you can substitute this here. அதே மாதிரி இந்த m, I mean you can name it as equation 2. இந்த 2ல you can substitute this f. அதே மாதிரி இந்த du இந்த ஃபேக்டர் பதிலா நீங்க எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டீங்கன்னாக்கா what will be the relation அப்படின்னு பார்ப்போம். That is it is negative of du is said to be இங்க வந்து என்ன ஆகுனாக்கா m times of I vector dot dr. Okay, m times of I vector dot dr. It is nothing but simply a vector form. We are doing something. Okay, so இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. Since we have learned that என்ன பார்த்துருக்கோம்னாக்கா work done in moving the work done per unit mass, அதுக்கு நேம் என்ன? Simply v, potential. அப்போ இந்த மாஸ் நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா it is du by m is nothing but negative of I vector dot dr vector. So the negative sign இந்த பக்கம் வச்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. Okay, so it is du by m is nothing but it is simply potential. So it is v times of, that is dv, sorry, dv I vector dot dr vector. Okay, so this is your connecting equation between potential and intensity. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்குனாக்கா டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் ஆஃப் த பர்டிகுலர் சிஸ்டம் நீங்க எடுக்கணும்னாக்கா we have to integrate that. அப்போ இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்க? எங்கேருந்து நம்ம அந்த மீன் சும்மா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணோம். பட் ஹவு யூஸ்வலி we will define அப்படின்னு பார்த்தீங்கன்னா from infinity to some point அப்படி எடுத்துட்டீங்கன்னாக்கா your net potential after integrating you will be getting the result as negative infinity to particular position I times of dr vector. So this is a relationship between potential and then that of intensity. Okay, இப்போ இதை நம்ம ஃபர்தரா இன்னொரு கனெக்டாக எழுத முடியும். எப்படி எழுதுறாங்க பாருங்க. From here இந்த எக்ஸ்பிரஷன் வந்து I vector is said to be negative of dv by dr. It is along the distance direction. அந்த r vector வந்து கேப் ஃபார்ம்ல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க along the direction of distance. So this is also another expression, that is the relationship between I and v. இது எப்போ அப்படின்னா in dr ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது dr அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர் தானே, ஸ்மால் பொசிஷன் வெக்டர். இது 3D வெக்டரை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்போ அது இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸை காமிச்சிங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க எக்ஸ்பிரஷன். your dr is, I mean dr is nothing but your d of x along I direction, அதே மாதிரி your d of y along j direction and then d of z along k direction. ஞாபகம் இருக்குல்ல இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ அப்போ இதே ஐ வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் in a different form. That is I vector is nothing but because there is a negative, அதே மாதிரி negative we will be using a term called dou. இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is partial derivative. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா the ordinary derivative depends upon one variable. If it is depends upon too many variables, அப்போ நம்ம இந்த ஃபார்ம் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். is dou v by dou x which is along I direction. காமன் அந்த மைனஸ் சைன் எல்லாமே பண்ணலாம். is negative of dou v by dou y which is along j direction. அதே மாதிரி negative of dou v by dou z along k direction. ஓகே, அந்த நெகட்டிவ் சைனை காமனாக நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா you can write the expression as negative of dou v by dou x along I cap plus dou v by dou y along j cap plus dou v by dou z along k cap. So this is also an important equation. So இதில் நம்ம முக்கியமாக பார்த்த ரிசல்ட்ல நமக்கு ரொம்ப தேவையான ரிசல்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா what is the basic definition for potential, அப்புறம் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் v and I in integral form. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம். அது வந்து உங்களுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கணும் இல்லை அந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸ் ஒய் ஜி அப்படின்ற ஃபார்மில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே வேரியபிள் எப்படி மல்டிபிள் வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது யூ ஹேவ் டு யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன்.
If a variable depends upon only r in a position vector form, you have to use this expression. Upon the format வந்து பாத்தீங்க. This is integral form, differential form, and a 3D form. Okay. இதான் வந்து relationship between I and V. சரி, ஓகே. அது நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. That is potential due to some systems, different shapes வச்சிங்கன்னா ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெரிக்கல் ஷெல். ஆக்சுவலாக இதே கேசஸ் வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுப்போம், இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதே கேஸ் தான். ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு நம்ம வந்து 3 வேரியேஷன் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஒரு சாலிட் ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு, உள்ள வந்து ரீஜன் எம்டி, மேலே மட்டும் ஒரு லேயர் நானின் பீஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நானினோட ஒரு லேயர் மட்டும் உள்ள இருக்க லேயர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கினாக்கா ஒரு ஷெல்லு மட்டும் இருக்கு, ஓடு மாதிரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் இங்கே இருக்கு, பாயிண்ட் வில் பி அட் ஹியர். ஓகே, அவுட் சைட் த ஷெல், அவுட் சைட் கேஸ் வந்து அப்படியே அது சர்ஃபேஸ் வாங்க அப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா இன்சைடு. இந்த 3 கேஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஆர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் கேப்லர். தட் இஸ் வாட், ரேடியஸை விட ஆர் அதிகமாக இருந்தால் அவுட் சைட் கேஸ். அப்போ அவுட் சைடாக இருந்ததுன்னா வாட் வில் பி த ஐ அவுட் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஜி எம் டிவைடட் பை what is the factor r square. It is negative g m divided by r square. அதே மாதிரி செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா your r is equal to Kepler. That is அந்த சர்ஃபேஸ் இருந்தால் தான் ரேடியஸும் அதுவும் ஈக்குவலாக. அப்போ அதே கேஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா I of s is said to be, that is surface, it is negative g Kepler divided by Kepler square. So this is your case. அதே மாதிரி தேர்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா r is less than that of Kepler, that is inside. What is your I out? I mean, sorry, I in. Huh? What is your I in? This is spherical shell. The mass will be responsible for the impact. Mass irukadilla ulla. What is your result? It is simply what? 0. Shell. Nee solra case vandu solid sphere oda idu. ஞாபகம் வச்சுக்கங்க. Okay. So these 3 are the cases. இதே 3 வந்து இங்க நம்ம டிஃபைன் பண்ண போறோம். நீங்க எப்படி இருக்கும் எக்ஸ்பிரஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் யுவர் ஆர் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஆர். தட் இஸ் அவுட் சைட் கேஸ் தான், சேம் ஆஸ் தட் ஆஃப் அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு. லெட் அஸ் அஸ்யூம் தட் மாஸ் ஆஃப் தெம் இஸ் கேப்லம். அதே மாதிரி இங்கே வந்து ரேடியஸ் ஆர் எடுத்துங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த பாயிண்ட் இருக்கு விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்லேருந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. தட் கேஸ் வி ஹாவ் டு டிஃபைன் பொட்டன்ஷியல். அப்போது வாட் இஸ் அ கனெக்டிங் ஈக்குவேஷன் பிட்வீன் ஐ அண்ட் வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிரைவ் பண்ணோம்ல, வாட் இஸ் த ரிசல்ட்? தட் இஸ் யுவர் வி வாண்ட் டு கால்குலேட் வி. ஸோ வி இஸ் said to be negative integral of infinity to some point r, that is I vector dot dr vector. Okay, so this is a basic relation. இதில் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ, அப்போ ஐ அவுட் அப்படின்னாக்கா அந்த ஐ அவுட் சைட்கான கேஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கிற ரிசல்ட். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஃபார் நம்மளோட இதாக அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வி அவுட் இஸ் சைட் டு பி இட் இஸ் நெகட்டிவ் இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர். திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ, தட் இஸ் வி கேன் சப்ஸ்டிடியூட் இட் இஸ் நெகட்டிவ் ஜிஎம் பை இட் இஸ் நெகட்டிவ் ஜிஎம் டிவைட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் டி ஆஃப் ஆர். இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த வெக்டர் வந்து நீங்க இன்டெகிரேட் மீன் டாட் ப்ராடக்ட்ல இருக்குல்ல, எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். அமைதியா இருக்கீங்க, அடி அப்படியே மண்டிலே ஒன்று போட்டா சரியாயிடும், ஞாபகம் வந்துடும். டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் என்ன? A vector dot B vector எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க? டாட் எக்ஸ்பான்ஷன் என்ன? ரிசல்ட்லாம் கேட்பேன். A dot B is nothing but AB cos of theta, angle between them cos of theta. See, force of attraction வந்து இந்த சைடுல இருக்குமா? We are doing the external work against the force of attraction. Okay, some movement பண்றோம்ல, that theta will be what அப்படின்னு பாத்தீங்கன்னா move along right இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டோம். அப்போ cos of 0 will be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ லெட் இட் பி மைனஸ். அதான் நான் போடலாங்க. திடீர்னு நீங்கள் வெக்டர் வந்து நீங்கள் வெக்டர் இல்லைன்னு கொஸ்டின் பண்ணாதீங்க. காஸ் ஆஃப் தீட்டா வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா 0, ஏன்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ தட் இஸ்
ஓகே ஸோ தட் இஸ் ஜிஎம் வந்து கான்ஸ்டன்ட் தானே, ஜிஎம் வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருக்கு, ஜிஎம் வெளில எடுத்துருங்க. இன்ஃபினிட்டி டு ஆர், infinity to r பண்ணிட்டீங்கன்னாக்கா that is you'll be getting the result like this, -2 dr. ஏன்னா 1/r² இருக்குல்ல, ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா -2. ஸோ இட் இஸ் நத்திங் பட் gm. ஸோ இன்டெகிரேட் பண்ண முன்னாடி we want to know this formula. ஞாபகம் இருக்கா? Integral of x to the power n dx is nothing but x to the power n plus 1 divided by n plus 1 time plus integration constant. Okay, so that is x to the power n plus 1 divided by n plus 1. அந்த ரூலை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா you'll be getting the result as -2 plus 1 divided by -2 plus 1, that is infinity to 2 some portion. அப்போ the minus factor வெளில எடுத்துங்க, it is gm by 2 minus 1 will be simply 1. அங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1. ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can write the result as r. கரெக்டாக 1/r அப்படின்னு எழுத முடியும். ஸோ சார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னாக்கா upper limit minus lower limit, so it is gm 1/r minus of 1 by infinity. Anything by not defined is 0 simply, so it is negative gm divided by r. So this is our v out expression. Okay, so v out கான கேஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா செகண்ட் கேஸ், தட் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா r greater than அப்படின்னு எடுத்தோம். Now r is equal to second case. So second case is said to be r is equal to capital. R is equal to capital அப்படின்னும் போது simply surface. ஸோ சேம் ஆசெட் ஆஃப் அங்கே என்ன பண்ணிருக்கணும், அதே ப்ரொசீஜராக கேரி அவுட் ஆகும். அப்போ அவுட் சைடு இருக்கும்போது இப்போ சர்ஃபேஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆருக்கு பதிலாக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். ஸோ இப்போ பிஎஸ் இஸ் சைட் டு பி இட் இஸ் நெகட்டிவ் ஜி கேப்லம் டிவைடட் பை வாட் கேபிட்டல். திஸ் இஸ் சர்ஃபேஸ். ஸோ தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர் லெஸ் தென் தட் ஆஃப் கேபிட்டல். வாட் டஸ் இட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்சைட். ஜீரோ தான், ஆனால் இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, இந்த ஃபேக்டர் வந்து ஜீரோவாக இருக்கு. ஓகே, இந்த ஃபேக்டர் ஜீரோவாக இருக்கு. ஸோ நம்ம ஜீரோன்றது வந்து இட் இஸ் நதிங் பட் வாட் உள்ள ஃபீல்டு இஸ் ஜீரோ. நம்ம இன்னொரு லாஜிக் பண்ணுங்க, நான் ரிவர்ஸ் லாஜிக்லன்னு சொல்கிறேன். தட் இஸ் இங்கே நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதே ஃபார்மோடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும்ல. வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் ஃபார்ம்? தட் இஸ் I is said to be it is negative dv by what? Negative dv by dr. Okay, so இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா I inside வந்து 0. அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, என்ன ஃபார்ம்ல இருக்கு, dv by dr, that is differentiate ஃபார்ம்ல இருக்கு. எந்த ஃபேக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 வரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். அப்ப கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து உள்ள வந்து என்ன ஃபேக்டர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா v கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப உள்ள பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். So which results in 0. That is according to the result I is said to be dv negative dv by dr. So since நமக்கு தெரியும் that is I inside is said to be 0. Field intensity inside the spherical shell is said to be 0. அப்ப நீங்க 0 ன்னு போட்டுப்பீங்களா? So that is which means that dv by dr is said to be 0. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 0வா இருக்குன்னா அப்ப அந்த ஃபேக்டர் என்னவா இருந்திருக்குன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். So what is a constant result அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is a constant result. அப்போ அந்த சர்ஃபேஸ்ல வேல்யூ என்னவோ that will be the constant throughout the inside. அப்போ therefore நம்ம v in நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா it is negative gm divided by r. Okay, so it is gm by r. இப்போ நம்ம முன்னாடி கிராஃப் பிளாட் பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து கிராஃப் பிளாட் பண்ணிருக்கோம். அதே பிளாட் வந்து நம்ம இங்கேயும் பண்ண முடியும். ஸோ அகைன் எல்லா வேல்யூஸும் நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ உங்களோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து பிளாட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஸோ வில் பி பிளாட்டிங் எ கிராஃப் லைக் திஸ். ஸோ 0 இருக்கு, இங்கேருந்து நீங்கள் அந்த ரேடியேஷன் எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கு வெளியில் வந்து அவுட் சைடு, உள்ளே வந்து என்ன ஆகுதுக்கா இன்சைடு. அப்போ வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் இன் அவுட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வி அவுட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் சிம்பிளி. சர்ஃபேஸ் வந்து ஹேஸ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஃபிக்ஸ்ட் வேல்யூ, இன்சைட்லேயும் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அப்போ ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you can fix the value like this. Okay, you can fix the value like this. அப்போ வெளியில it is inversely proportional, இங்க இருந்து it will be a constant value, பட் உள்ளே என்ன ஆகுதுனாக்கா ஒரே வேல்யூ. அப்போ இந்த லைன் என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸ் லைன் இருக்கும். நான் கேப் விடல, நல்லா பாருங்க, கேப் விடல. உள்ளே என்ன ஆகுதுனாக்கா கான்ஸ்டன்ட் ஃபீல்ட் இருக்கிறதுனால கண்டினியூஸ் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ திஸ் வேல்யூ வில் பி negative gm divided by capital R.
அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is simply v in. So it is simply v in. This is v of s and this is v of out. Okay. So what does it mean? அப்படின்னு பார்த்தீங்கன்னா v in is said to be so that is v of in is said to be constant. V of s is said to be negative gm by capital R. V out is said to be negative gm by small. So that is the case. Okay. இதான் வந்து உங்களுக்கு that is your distance versus potential for the spherical shell. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா solid sphere-க்கான கேஸ் வந்து பார்ப்போம். So today's topic is gravitational potential due to solid sphere. So லாஸ்ட்டாக பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா due to a point charge. ஒரு பாயிண்ட் சார்ஜ், அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் டன் பிரிங்கிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பர்டிகுலர் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுறீங்க டு பிரிங் தட் சார்ஜ் டு தட் பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன். அந்த ஒர்க் டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இன் பர் யூனிட் மாஸ், அதாவது அந்த மாஸை நீங்கள் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் பொட்டன்ஷியல். அது டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசஸ் பார்த்தோம். ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்தோம். ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் தேட் இட் வில் பொசஸ் சம் சிஸ்டம். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு மாசை அந்த ஷெல்லோடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் டன் இன் பிரிங்கிங் தட் மாஸ். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா gravitational potential due to solid sphere. solid sphere. ஸோ லாஸ்ட்டாக அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பார்த்துருக்கோம். அந்த கேசஸ் நம்ம எழுதிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இன்டென்சிட்டிக்கான கேசஸ் அதை ரெஸ்பெக்டிவ் வச்சு தானே சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் கேசஸ் வந்து இங்கே நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ solid sphere. So what is the electric field due to a solid sphere at a point outside? At a point outside, your R value is greater than that of radius. Okay. Sphere oda radius oda adhigama irukka distance அப்படின்றது எங்க இருக்கு அந்த பாயிண்ட், which is inside or outside on the surface. So நம்ம small r அப்படின்றத கன்சிடர் பண்ண distance, r into the radius of that particular solid sphere greater அப்படினும்போது outside the point. அப்போ இந்த respective point என்னன்னு பார்த்தீங்கன்னா outside. அப்போ outside pointக்கான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is your I vector? I vector is I out is said to be it is negative gm divided by r square, small r square, gm divided by small r square. When you are considering distance is equals to the radius, which means ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சர்ஃபேஸில் இருக்கு. ஸோ உங்களுடைய I of s vector is said to be negative gm divided by instead of small r நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் R வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு R இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் கேபிட்டல் R. தட் இஸ் அ பாயிண்ட் இஸ் இன்சைட் த ஸ்பேர். கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் அவர் I vector in? What is our I vector in? So it is negative gm small r divided by r cube. Right? It is negative gm divided by r cube. So this is the case. இப்போ நம்ம இந்த மூணு கேசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஸ்பியருக்கான வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மற்ற ரெண்டு வந்து நான் போடுவேன் சேம் ஆஸ் தட் ஆஃப் லாஸ்டிங். நம்ம நேற்று பார்த்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா we have to use a result, that is v equal to negative integral of infinity to some position, that is your I vector dot dr vector. ஞாபகம் இருக்கா? your result between gravitational field intensity versus potential டெரைவ் பண்ணல ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுடைய இம்பாக்ட் வச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ நம்ம வந்து if we are considering the first point, that is r is greater than that of radius, which means the point which is outside the solid sphere, outside the solid sphere. அப்போ outside the solid sphere அந்த கேஸ் நீங்கள் டேரக்டாக நீங்கள் அந்த பழைய இதை ரெஃபர் பண்ணுங்க, ஸ்பெரிக்கல் ஷெல்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க. எப்படி டெரைவ் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர், ஸோ நோ நீட் டு டெரைவ். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ v அவுட்கான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் g கேபிட்டல் M டிவைடட் பை ஸ்மால் r. அந்த கேஸ் என்ன அரைஸ் ஆச்சோ சேம் ஆஸ் தட் ஆஃப். ஸோ செகண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா your r is equals to that of capital R. ஸோ ஈக்குவலாக இருக்குனாக்கா சேம் திங் சர்ஃபேஸ் அப்படின்னா, which means that it is on the surface. சர்ஃபேஸில் இருக்குன்னா v of s is nothing but instead of the small r நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், capital R அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் இஸ் நெகட்டிவ் gm divided by capital R. ஓகே. ஸோ அந்த தேர்ட் கேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா டிஸ்கிரிப்டிவாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ் வந்துட்டு. ஏன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பிரஷன் ஸ்பெரிக்கல் ஷெல்ல வராது. ஸ்பெரிக்கல் ஷெல்லு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும்.
ஜீரோ ஃபீல்ட் இருந்தால் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் டிவைட் பண்ணும். When field is set to 0, what will be the value of potential? 0. So what is the differential form of this equation? The respective equation or the differential form? That is I is said to be negative dv by dr. ஞாபகம் இருக்கா? Okay. I வந்து 0. Inside the factor வந்து spherical shell is 0. So differential of some factor is 0, which means that factor is said to be constant. அப்போ லாஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் நம்ம பிளாட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருப்போம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் செட் டு கான்ஸ்டன்ட். பட் இங்க வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவர் தேர்ட் கேஸ், தட் இஸ் தேர்ட் கேஸ் இஸ் செட் டு பி r is less than that of capital R, which means a point is inside the spherical shell. Okay, sorry, solid sphere. அப்போ அந்த solid sphere வந்து பிளாட் பண்ணுங்க. So this is our radius from the center. This is our radius. நம்மளோட பாயிண்ட் வந்து let us assume that it is here. Okay, இந்த பாயிண்ட் அங்க தான் நீங்க வந்து ஒரு spherical construction பண்ணீங்கன்னாக்கா you will be getting the sphere like this. Okay, so இந்த மாதிரி sphere உங்களுக்கு கிடைக்கும். The distance is here. Okay, அப்போ solid அப்படிங்கும்போது it is completely distributed mass தானே. அப்போ நம்ம பாயிண்ட் அங்க போயிடுச்சுன்னா only this mass factor is a responsible element. ஞாபகம் இருக்கா? அந்த இன்டென்சிட்டிக்கான லாஜிக் நம்பர் இருக்கு. Density will be constant. அந்த ஐடியா வச்சு வால்யூம் மாஸ் வந்து வேரி ஆகும். அந்த வேரியேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். பட் இங்க திரும்ப அதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. நமக்கான ஃபீல்டு தட் இஸ் இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து இன்சைடுக்கான கேஸை இதை சப்ஸ்டியூட் இன் திஸ் ரிசல்ட். ஸோ தேர் பை வில் கெட்டிங் த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு நெகட்டிவ் இன்டெகிரல் ஆஃப் வாட் இஸ் த ரிசல்ட், தட் இஸ் v in, since it is v in, அப்போ இங்கே எழுதுகிற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா i in times of dr. Okay, so what is our i in? It is negative gm divided by r cube. So அப்படி டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So that is negative gm divided by capital R cube times r into dr. Okay, capital R cube times r into dr. So solve பண்ணி பாருங்க. What is the result? And then நம்ம எங்க மூவ் பண்றோம் பாத்தீங்கன்னா from the surface to this factor. Okay, so this is nothing but r to some distance r. Okay, we are moving from surface. அப்போ நீங்கள் இந்த சைடில் இன்டெக்ரலோட லிமிட் என்னென்னு எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கன்சிடர் டிவி எலிமெண்ட். இன்டெக்ரலோட லிமிட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா vs2 அட் பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இந்த கேஸ் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம், இட் இஸ் v. ஓகே, சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூவிங் இன்சைட் த பாயிண்ட். அப்போ எவ்வளோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிங்க. நம்ம இன்ஃபைனைட் டு அப்படின்னு எடுக்காம இந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் சர்ஃபேஸ் டு தட் பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ்க்கான டிஸ்டன்ஸ் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா r. சர்ஃபேஸ்க்கான வேல்யூ தட் இஸ் r. இன்சைட் போனீங்க அந்த டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மாலர். அப்போ கேபிட்டல் டு ஸ்மாலர். ஸோ நம்ம இன்டெகிரேட் அண்ட் ஃபில் தி ஆன்சர். சீக்கிரம் எதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸோ அதை வெளில எடுத்து. g என்ன, m கான்ஸ்டன்ட். இந்த ரெஸ்பெக்ட் வேல்யூ என்ன, r cube. Say to be constant. அப்போ எடுத்துட்டு என்ன, they will be getting the result as what? Solve பண்ணுங்க. You have to use this expression. That is integral of x to the power n dx is said to be x to the power n plus 1 divided by n plus 1. So எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த ஒரு ரிசல்ட் வந்து யூஸ் ஆகும். சால்வ் பண்ணுங்க சீக்கிரம். கவனிங்க. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேர்த்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா you will be getting the result as upper limit minus lower limit. So இது வந்து vn minus v of s which is equals to minus of minus will be plus இந்த ஃபேக்டர் வெளில எடுத்துக்கலாம். That is gm by r cube integral of r dr, that is r to small r. So it is nothing but x to the power n logic, that is x to the power n plus 1 by 2. So your result in அதே போல உங்களுக்கு v of s அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க. What is v of s? So it is nothing but gm by r. So v in is nothing but v positive in a minus of minus will be plus. So it is gm divided by capital R which is equals to simply gm by r cube. இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா it is small r square by 2. Lower limit is r, upper limit is smaller. Okay, so again basic logic என்னது, upper limit minus lower limit. So அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கொண்டு வந்துருங்க. So our v in is said to be it is minus gm by capital R. This factor comes here. அதே மாதிரி மீதி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா positive gm by capital R cube. இந்த 2 வெளில வச்சிருங்க. Then you will be getting the result as r square minus small r square. ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஜிஎம் ஃபேக்டர் இருக்கு, இங்கே ஆர் இருக்கு. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஃபேக்டர் எல்சிஎம் எடுக்கலாம்? டினாமினேட்டர். ஸோ இட் இஸ் 2r, 2r ஸ்கொயர். ஸோ ஐ ஹேவ் டு மல்டிப்ளை பை ஆர் ஸ்கொயர் தேர். ஓகேவா? அப்போ 2r ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா காமன் ஃபேக்டரா? ஓகே. ஸோ லெட் வி சால்வ். ஓகே ஃபைன். ஸோ இட் இஸ் நெகட்டிவ் gm r ஸ்கொயர் பை அதே மாதிரி 2 இல்லை. ஸோ ஃபேக்டர் வில் பி ஹியர். இட் இஸ் 2r கியூப் பிளஸ் அதே மாதிரி இந்த ஃபேக்டர் உள்ள கொண்டு வந்துருங்க. இட் இஸ் 2gm by 2r cube r square minus gm r square by 2r cube. Okay, so I think இந்த ஃபேக்டர் சால்வ் பண்ணுமா? minus 2gm by r square அங்க பேர் minus gm by r square. அப்ப என்ன பண்ணலாம்? minus 2 minus 1 பாசிட்டிவ்ல ஆட் பண்ணிக்கங்க. that is add பண்ணீங்கன்னாக்கா your v of in is said to be right 3 தான வருது ரிசல்ட்ல. ஓகே, so it is negative 3gm r square by r cube plus gm by gm small r square by 2r cube, right? small r square by 2r cube. So common factor வெளில எடுத்தீங்கன்னா you will be getting the result as it is gm negative gm by r negative gm by 2r cube. இந்த ஃபேக்டர் மட்டும் வெளில எடுத்தேன், காமன் ஃபேக்டர் இருக்கு. வெளில எடுத்தீங்கன்னா will be getting the result as 3 capital R square minus small r square. ஆக்சுவலா பிளஸ் இருக்கு, நம்ம எடுத்தது வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மைனஸ் வெளில எடுத்துருக்கோம். so this factor will be minus. so this is our v in result. so v in கான எக்ஸ்பிரஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it is gm by 2r cube 3 times of capital R square minus வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா small r square. அப்போ v in கான ரிசல்ட். so we got three results. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைட் கேஸ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ், அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா இன்சைட் த சாலிட் ஸ்பியர். ஸோ இதை 3 வேல்யூ வச்சு பிளாட் அவுட் பண்ணலாம். இந்த பிளாட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக். சென்டர் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏன்னா இங்கே வந்து இந்த த்ரூ அவுட் த ஸ்பியர் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இங்கே தான் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு போனாலும் இங்கே ஒரு வேல்யூ வேறு வேல்யூ இருக்கும். இங்கே இப்போ சென்டருக்கே போயிட்டுனா வாட் வில் பி த வேல்யூ அட் த சென்டர்? வாட் வில் த வேல்யூ ஆஃப் ஆர்? 0. அப்போ when r equal to 0, which means we are at the center of the solid sphere. Center of the solid sphere. If this value is 0, what will be the resultant? That is v in. அதாவது v in கிடையாது. அப்போ அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is said to be v center. It is negative gm by 2r cube 3r square. 3r square. Okay. So இந்த r cube factor r square factor என்ன வரனா cancel ஆயிடும். So what is our v center அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is negative gm by 2r. Sorry, it is 3gm by 2r. Okay. So we got the value. அப்போ நமக்கு என்ன எத்தனை ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but four results. 1, 2, 3 and 4th result. So இப்போ இந்த 4 ரிசல்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை அனலைஸ் பண்ணுவோம். That model is called as what? Graphical model. இப்போ அந்த graphical model வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. Okay, so distance versus potential. So இது வந்து உங்களோட டிஸ்டன்ஸ்ல வந்து அண்ட் தென் இந்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியலோட கிராஃப். ஏன் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னாக்கா எல்லா வேல்யூமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் சைட் பி நெகட்டிவ். ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சென்டர்னு எடுத்துங்க 0. இங்கேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க ரேடியஸ். அது உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு, வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு. ஸோ தேர் வில் பி ஃபிக்ஸட் வேல்யூ அண்ட் தென் தேர் வில் பி ஃபிக்ஸட் சர்ஃபேஸ் வேல்யூ. சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the value at the surface is said to be it is minus gm by capital R. அப்போ இந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா at this point it is negative gm by capital R. Okay, so I'll put it here. Okay. அதே மாதிரி இன்சைடு என்ன ஆகுது, அவுட் சைடு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இன்சைடு உள்ள வர 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 என்ன ஆகும், இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ்? இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுப்பேன் கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறதுன்றதா சொல்றேன். வெளியில வந்து நம்ம தெரிஞ்சிச்சு, வெளியில வந்து நம்மளோட கிராஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி லைக் திஸ் பிகாஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r. the gm constant it is inversely proportional to r. அதனால உங்களுக்கு கிராஃப் will be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be like this. பட் இன்சைடு வந்து என்ன பண்ண முடியாது உங்களுக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வராது, ஏன்னா கான்ஸ்டன்ட் கிடையாது, உங்களுக்கு லீனியர் வேரியேஷன் கிடையாது, பட் அப்ரப்ட் வேரியேஷன். அந்த வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஈக்குவேஷனை ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா ஐடியா கிடைச்சது.
ஜிஎம் பை அந்த ஃபேக்டர் உள்ள கொண்டு போனீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஜிஎம் 2r², ஐ மீன் 2r³ 3r² வரும். மைனஸ் மைனஸ் வில் பி பிளஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இட் இஸ் ஜிஎம் r² by 2r³. அந்த ஃபேக்டர் மட்டும் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைன்ல இருக்கும். which means what? It decreases. லீனியர் டிக்ரீஸ் கிடையாது, எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ். அப்போ அந்த டிக்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be some value. அந்த some value அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 3gm by 2r. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the point is 0, when the point is 0, which means it is something but center இருக்கும்போது வேல்யூ என்ன, it is negative gm by 2r. ஒருக்கா negative gm by 2r. இந்த வேல்யூல இருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா it will decrease and you will be getting the graph like this. Okay. So, அப்போ இந்த பார்ட் ஆஃப் த கிராஃப்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as parabola. And then இந்த பார்ட் ஆஃப் த கிராஃப்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் nothing but hyperbola. Okay. அதே மாதிரி this is nothing but v இந்த பாயிண்ட் v சென்டர், இது வந்து சர்ஃபேஸ் v of s. இந்த ஃபுல் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் something but what? v of out. ஸோ அந்த ஹோல் ஐடியாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக அனலைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த கிராஃப் பிளாட் பண்ண ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான லாஜிக், ஏன்னா இதை பிளாட் பண்ணிருக்க மாட்டேங்க, ஏன்னா எல்லாம் சிம்பிள் லாஜிக்காக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஈக்குவல் டு இந்த மாதிரி டெரைவ் பண்ணி ஒரு இடத்துல வந்து டேரக்ட் லைன் வந்திருக்கும். இன்டென்சிட்டிக்கு வந்து மேலே மட்டும் கேபிட்டல் ஐ மீன் ஸ்மாலாக இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்போம்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கும். அதெல்லாம் ஈஸியான கிராஃப்ஸ். இது மட்டும் கொஞ்சம் பிளாட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எனி டவுட்?